10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். அது சமயத்தில் அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. சமயத்தில் நாங்கள் ஒரு இதுக்கு ஸ்ரீலங்கா போன டைம் ஒரு தடவை கர்ஃப்யூ டைம் ஒன்று. கர்ஃப்யூ டைமில் ஒரு இடத்துல போய் எடுக்க போகும்போது இங்கே எடுக்காதீங்க, பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஹரிக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு விசாரிங்க ஹரி, நாங்கள் அதுக்குள்ளே எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருப்போம். அவர் போய் ஃபார்மாலிட்டிலாம் பேசிட்டு இன்றைக்கி எடுக்க முடியாதா, இன்னும் 2 நாள் ஆகுமா பர்மிஷன் வாங்குறது, சரி வேலாம் போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துடுவோம். எடுத்துகிட்டு போனாங்க அந்த நேரத்தில். இது மாதிரி திட்டத்தெல்லாம் நிறைய பண்ணுறதெல்லாம் உண்டு. பலரை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பும் சன் டிவியில் நீங்கள் பணியாற்றியப்போ கிடைச்சிது. அந்த பேட்டிகளில் உங்களால் மறக்க முடியாத பேட்டின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஒவ்வொன்றுமே சார், ஒவ்வொரு பேட்டியுமே அது. ஏன்னா நான் இப்போ நீங்கள் இப்போ நிறைய பேர் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்களா சார், நீங்கள் எப்படி சார் பேட்டி எடுப்பீங்க? உங்களோட ஸ்டைல் என்ன சார்? என்னுடைய ஸ்டைல் அவங்கக்கிட்ட கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பேச விடுறது தான். பெரும்பாலும் அவங்க பேச என்னென்னா அவங்க கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. அதனால் நான் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்குவேன். கேள்வி சுருக்கமாக இருக்கும். ஆமாம், அப்போ தான் அவங்க பதில் பெருசாக வரும் அப்படிங்கிறது. ஸோ அது இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போது ஒரு 10 கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 கேள்வி பார்க்குறவங்க மைண்டில் இருக்க கேள்விகளாக இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் ப்ராப்ளமாக இருக்க யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ரசிகர்கள் கேட்க விரும்புகிற கேள்விகள், பப்ளிக் கிட்டேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது கேள்விகள் இருக்கும். கரெக்ட். அதை நான் கேட்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வந்திருக்க செலிபிரிட்டிக்கு நான் ஜால்ரா அடிக்கிறேன்னு நினச்சிப்பாங்க. நான் அதனாலே நான் அந்த மாதிரி கேள்வியில் தைரியமாக கேட்பேன். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நடிகர் சூர்யா வராரு. அப்போ அவரோட அவரும் மிஸ்ஸஸ் ஜோதிகா அவங்களோட இது அப்போ தான் தொடக்க காலம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பத்திரிக்கைலாம் எழுதுகிறாங்க. என்கிட்ட கூப்பிட்டு தம்பிதுரைன்னு சொல்லுவாங்க. அவர் பா நீ என்ன பண்ணுவோ தெரியாது, ஆனால் அந்த இதை பற்றி மட்டும் லவ் பற்றி மட்டும் பேசிடாத அப்படின்னு. நான் சொல்கிறேன், தம்பி எல்லோரும் அதுதான் தம்பி கேட்கணும்னு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க, அதை கேட்கலன்னா எப்படி அப்படி தெரியாதுப்பா, அதை பற்றி கேட்டால் ஏஞ்சி போய்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அது கேட்காத, அது கேட்கணும் தம்பி. உடனே இன்னொருத்தர் கிஷோர், இப்போது பிரியதர்ஷினி இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவர் தான் எடிட்டர். சரி ஆன்லைனில் பண்ணது விஜய் ஒன்று பண்ணலாம், முடிஞ்சால் நீ கேள்வி கேளு, ஆனால் எழுச்சி போகாமல் கேளு, எப்படி கேட்குறேன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. இதெல்லாம் பேசி வச்சுட்டு போய் உட்காந்துருக்கேன். நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நான் கேட்குறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஜெயசித்ரா அப்படிங்கிற ஒரு ஜோடி திரையில் ரொம்ப ப்ராப்ளம். உடனே அவராக சொன்னார், தெரியுது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியுது. தெரியுதா அப்படின்னு. எனக்கு தெரியுது. அப்போ நான் கேள்வி கேட்கலங்க, நீங்களே சொல்லுங்கள். அவராக சொல்கிறாரு, நானும் ஜோதிகாவும் ஒரு 3 படம் நடிச்சிருக்கோம் சேர்ந்து, நல்ல நண்பர்கள். அதுக்குள்ளார இந்த மாதிரிலாம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, அது நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அது நாங்கள் லவ்வர்ஸில் இல்லை. ஐயோ நான் இந்த கேள்வியே கேட்க வரலையே அப்படின்னு. பின்ன இல்லை, அந்த மாதிரி இன்றைக்கி திரையில் யார் நல்ல ரொமான்டிக் பேராக இருக்காங்க அப்படின்னு தான் கேட்க வந்தேன் அப்படின்றது. நிஜமா அதான் கேட்க வந்தீங்க? நிஜமா நான் அப்போ நானே பேசி மாட்டிக்கிட்டேன். இது என்னென்னா பப்ளிக் மைண்டில் இருக்கும், இவன் கேட்டான் பாரு அப்படின்னு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னு சொல்லி எல்லாம் சூப்பர் சொல்லி எல்லோரும் ஹக் பண்ணி அந்த டீம் எல்லோரும் விஷ் பண்ணி. ஸோ நம்ம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது. இந்த வாய்ஸ், சாஃப்டான ஒரு வாய்ஸ் அண்ட் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். நான் அதை வச்சுட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு ரஃப்பான கொஸ்டின் கூட நான் கேட்கல. நான் எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட கேட்டிருக்கேன், சார் நீங்கள் நியூ படம் எடுத்தீங்க, அந்த படம் ஒரு பெரிய ஆள் சின்ன பையனாக மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு கதையா, அது சின்ன பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுமா நாங்கள், இல்லை பெரிய ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுமா? அது சின்ன பையன் பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க பார்க்கணும் அப்படின்னு. சார் அப்போ சின்ன பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுன்னா ஆட்டோவில் ஏறும்போது ஒரு லேடியை அவன் தப்பான இடத்துல பார்ப்பானே சார், இங்கே இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்குறீங்க. அப்போது நம்ம நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மணிரத்னம் சார்கிட்ட அது மாதிரி தான் கேட்டிருக்கேன் நான். சார் நீங்கள் முக்கியமான சீன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா ரவுண்ட் ட்ராலிலே போயிடுறீங்க, அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, தளபதியில் ஒரு முக்கியமான சீன் இருக்கட்டும், திருடா படத்தில் முக்கியமான சீன் இருக்கட்டும், அப்படியா பண்ணுறேன். அதான் நாங்கள் அதாவது செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டே மணிரத்னம் சார் தான். திடீர்னு ஃபோன் பண்ணி, நீங்கள் மத்தியானம் நான் 3 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், இன்றைக்கி மணிரத்னம் சாரோட ஷூட்டிங், நான் ப்ரிப்பேர்டாக போகணும். அதாவது எப்படின்னா சார், எனக்கு அது ஒரு
ஒரு சந்தோஷமான விஷயம் சார். அதாவது ஒரு 3 ப்ரொடியூசர் முன்னாடி சொல்லுவாங்க, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, வேறு நாங்கள் ஸ்பெஷல் தீபாவளிக்கு ஸ்பெஷல் என்னென்னு டிசைட் பண்ணணும், இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம், என்ன ப்ரோக்ராம் யாருங்கிறது அப்புறம் சொல்கிறேன், யார் சொல்கிறாலும் ஒத்துக்காத. ஒரு 3 ப்ரொடியூசராவது ஃபோன் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக் நம்ம அவ்வளோ தேவைப்படுறோமா? ஏன்னா பாதி வேலை நானே முடிச்சிருவேன் சார். கொஸ்டின்ஸ் இது பண்ணுறது இது எல்லாமே முடிச்சிருவேன். அது அவங்க சொல்லும்போது அந்த இன்புட்ஸ் இருக்கும், எல்லாருக்கிட்டேருந்து இன்புட்ஸ் கேட்டுக்கிறது அதெல்லாமே இருக்கும். அங்கே போகும்போது அது ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். வந்துட்டு அவன் வந்து உட்கார வச்சா கேள்வி கேட்டு முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கமல் சாருக்கோட பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்டதே வந்து நீங்கள் பேசுகிற தமிழ் புரியலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கேட்டிங்களா? கேட்டிருக்கேன் சார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? கேமரா பக்கத்தில் இருக்க உங்களுக்கு புரியுதா? கேமரா வழியாக பார்க்குற உங்களுக்கு புரியுதா? இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாரு. பத்திரிகை துறைக்கு புதுசாக வர நிருபர்கள் வந்து யார் மேலே கல்லடிச்சா என்னை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்போ உடனே என்னை பற்றி சொல்லுவாங்க. இப்போ கமலஹாசனே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா யார் எழுதியிருக்காருன்னு எழுதியிருக்கவங்க பேரை பார்ப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆவாங்க. அதுக்காக பண்ணுறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கேட்பேன். இவர்கிட்ட சரத்குமார் சார்கிட்ட கம்பீரம் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நினைக்கிறேன். அப்போது போலீஸ் ஸ்டேஷன் அவர் சொல்கிறார், அவர் பேசிகிட்டே நான் நடந்துகிட்டே போகிறோம், நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ். அப்படியா சார்? ஆமாம் பாஸ், என்ன நம்ம பண்ண பர்ஃபெக்டாக இருக்கணும் பாஸ். சார் அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா சார்? இப்படியே தான் சார் கேட்டேன். நீங்கள் ஒரு படத்தில் வந்து போலீஸ்காரர் வில்லனை போட்டு நடுரோட்டில் அடிப்பீங்க, அடிச்சு பிடிச்சோன்னு பப்ளிக் எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, சிகரெட் எடுத்து பற்ற வச்சு பிடிப்பீங்க. போலீஸ் உடையில சிகரெட் பிடிக்கலாமா சார் பப்ளிக் முன்னாடி? அடே வர சைலண்ட்டாக 2 பேரும் எப்படி அப்படின்னு இப்படியே தான் சார் கேட்டேன். அது எப்படி அப்படின்னு கேட்டுட்டு நானும் நடக்கிறேன், அவரும் நடக்கிறேன், சைலண்ட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நடக்கும். எனக்கு அதோட வின். ஒரு இன்டர்வியூவராக எனக்கு அதுதான் சக்ஸஸ். அப்போ பார்க்குறவங்களுக்குள்ள பற்றியா கேட்டான் பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லைங்க, அது பாடி லாங்குவேஜ், ஆக்டிங்கில் பார்க்கும்போது பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, அது ரிலாக்ஸ் பண்ணுறான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. சரி, ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால இருக்கும். இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து அதனால் எனக்கு விஜயசாரதி வேணும் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அது அது என்னோட ஒரு நான் பண்ண ஒரு சின்ன ஒரு இது அப்படிங்கிறது நான் நினச்சேன். ஏன்னா நான் அவங்கள ஊன் பண்ண மாட்டேன் யாரையும். அதே நேரத்தில் எல்லாரோட ப்ளஸ்ஸும் பேசுவேன், பப்ளிக்கோட மைண்டில் இருக்க விஷயங்களையும் ஊன் பண்ணாமல் கேட்குறது அப்படிங்கிறது தான் என்னோடதாக வச்சுருந்தேன் சார். ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்க 2 பேரும் பேட்டிக்கிட்டு விஜயகாந்த் சார் அதை மட்டும்தான் பேட்டி எடுக்க முடியல. அது ஒரு தடவை எஸ்ன்னு சொல்லி கூட எடுக்க முடியாமல் போச்சு. ரஜினி சாரோட எடுத்திருக்கேன் எந்திரனுக்காக. எப்படி இருந்தது சார்? நான் அது படையப்பா நடிக்கும்போதே அவர்கிட்ட நிறைய பேசிட்டேன் சார். அவர் ரொம்ப ஜாலியான ஒரு மனுஷன் சார். அவர் என்னோட வீக் பார்ட்டை டச் பண்ணிட்டீங்க நீங்கள். என்னன்னா இப்போ அவரை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு சிரிச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு லவ்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ பர்சன். என்னோட முதல் படம் வந்து சேரன் சார் கூட தேசிய கீதம் படம் சார். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடியுது, அந்த டைமில் வந்து படைப்ப ஆரம்பிக்க போது அவர் தான் கேஸ் ரவிக்குமார்ட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி இவர் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். நான் போய் பார்க்குறேன், ஓகேன்னு கன்ஃபார்ம் ஆகிறேன் சார். அதுக்கப்புறமா லொக்கேஷனில் தான் சார் போகிறேன். போய் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ரஜினியை? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு டைம் வந்து இதில் இந்த சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் சென்ட்ரல் ஹாலில் புக்கு படிச்சுருந்தார், யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீன் லக்ஷ்மி மேம் போயிட்டு இதான் வா வீட்டுக்கு வா மருமகளை அப்படின்னு கூப்பிட்டு போவாங்கல்ல, அப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். கூப்பிட்டு போகும்போது கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கேட்குறாரு, சார் இப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் சார். அப்போ இவர் சொல்கிறாரு, சார் நான் ரியாக்ட் எதுவும் பண்ணல, அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. ரியாக்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா படத்தில் பார்க்கும்போது இல்லை, அது பக்காவாக இருக்குது. ஸோ ஆக்டிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அருமை. அந்த விஷயம் ஓகே அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் அங்கே நானும் ஒரு இவர் இருக்கார் வாசு விக்ரம் சாரோ, அப்போ தான் சித்தி முடித்த டைம். குரு சிஷ்யன் தான் சித்தியில் கூப்பிட்றது 2 ஃப்ராடுங்களும். அங்கேயும் போயிட்டு இன்றைக்கும் அப்படி தான் பேசிப்போம். சொல்லுங்க குரு, தலைவர்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு பேசலாம் சார். போன உடனே நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம் சார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா சார் அவர். எனக்கு இது சொல்லியிருக்கேன் நான். எனக்கு ஒரு ஷூட்டிங்கில் இந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க சார், ரம்யா கிருஷ்ணன் மேம் ஷூட் பண்ணிப்பாங்கள்ல, அந்த இது எடுக்கும்போது அவர் வந்து அங்கே பின்னாடி மேடையில் உட்காந்துருப்பார். எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, இப்போ தான் அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். ஏன்னா கேரவனில் காஸ்டியூமர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இவர் யார் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்போ அசிஸ்டன்ட் கிடையாதுனால எனக்கு அந்த சேரோ கொடையோ இதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு என் பின்னாடி நல்ல வேலை தேசிய கீதத்தில் நடிச்சிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கட் சொன்னோன்னே நான் பாட்டு திரும்பி பேசிகிட்டு இருப்பேன், மற்றவங்க எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் பாட்டு ஆர்ட் அடிச்சிட்டு இருப்பேன். ஒரு 2-3 கட்டு போச்சு. 3ஆவது கட் 4ஆவது கட்டும்போது இப்படி நான் இப்படி திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கவங்க இல்லை சார் சார் பாருங்க இப்படி திரும்பி பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு, ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறார்.
அவர் தான் ப்ரொடியூசர். தப்பன்னு ஓடி வராங்க. கட் சொன்ன ஆர்டிஸ்ட்டுக்கு சேர் கொடலாம் கொடுக்க மாட்டிங்களா? அப்போ அங்கேருந்து இந்த வருஷம் கண்ணாடியை போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, அப்சர்வ் பண்ணுறாரு. இது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டு வரட்டும் சார் அப்படியே நிற்கிறாரு. நான் நிற்கிறேன், அவர் பின்னாடி சீனு நான் நிற்கிறேன். சீனு நான் வந்து என்னென்னா மின்பிம்பங்கள் மேக்கப் சுந்தரமூர்த்தி சார் தான் அது வரைக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட அசிஸ்டண்ட் அவர் எங்களுக்கெல்லாம் சீரியலுக்கெல்லாம் மேக்கப் போடுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படியே பேசிகிட்டே நிற்கிறேன். அப்புறம் வந்து சார் நீங்கள் போங்க சார் வந்துடும் சார். வரட்டும் அது வரைக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஹோட்டலில் தம் அடிச்சுட்டு சரி வந்தோடனே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போகிறாரு. அதில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா 12 அவரோட பர்த்டே அன்றைக்கி வீட்டில் இருந்தால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஷூட்டிங் வச்சுக்கலாம், வீட்டில் இருந்தால் க்ரௌட் வரும், நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வாரிசுன்னு ஒரு சீரியல் ஒன்று பாடிட்டு இருக்கேன் சார். கோபி பீம்சிங் சார் தான் டைரக்ஷன். ஜாப்பனீஸ் கார்டன் இருக்குல்ல சார், பழைய ஃபிலிம் சிட்டி ஜாப்பனீஸ் கார்டன், அங்கே லொக்கேஷனில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். முதல் நாள் வந்து எல்லோரும் பேசுகிறாங்க, ரவிக்குமார் சாரோட அசிஸ்டன்ஸ்லாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நாளைக்கு நான் இன்பிம்பங்களை கற்றுக்கிட்டது யாருக்கு டேட்டு கொடுத்துருக்கோமோ அவங்க தான் ஆனர் பண்ணணும் அப்படின்னு. இல்லைங்க நான் நாளைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நான் வரமாட்டேன், அதனால் இதுதான் சார் இது சூப்பர் ஸ்டார் படம், நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே சொல்லுங்கள் சார், அவங்க ஓகே சொல்லுவாங்கன்னு. இல்லைங்க சார் நான் ஏற்கனவே டேட்டு கொடுத்துட்டு நாளைக்கு எல்லாமே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஜாப்பனீஸ் கார்டனில் ஷூட்டிங் இருக்குது, நான் போகணும். அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கார் வந்து நிற்குது சார். என்ன சார் இது மேனேஜர் ஒருத்தர் வந்து நிற்கிறார். என்ன எல்லோரும் பேசுகிறாங்க, ரமேஷ் கண்ணா சார் கூட பேசுகிறாரு, அதுதான் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கமிட் பண்ணக்கூடாதுங்கிறது, அவங்களுக்கு சீரியலுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் வித்தியாசம் தெரியாது, இப்போலாம் பேசி திட்டார் அவர் ரமேஷ் கண்ணா. சரி ஓகே அப்படின்னு எல்லா ஃபோனில் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்துச்சு. இந்த மாதிரி முக்கியமான சீன் ஒன்று எடுத்திருக்காங்க, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க சார். சார் என்ன சார் பண்ணிட்டோம், இப்போ எப்படி இருக்கும், அது பிரேக்கு தான் விட போகிறேன், பிரேக் முடிஞ்ச அப்புறம் நான் இன்னொரு சீன் அவரை வச்சு எடுத்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக வந்தேன். போனோன்னே வாங்க எப்போ சொன்னால் எப்போ வருது, வேணா வந்ததுக்கு சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க சார். இல்லை நான் அதுக்காக வரல, எனக்கு அங்கேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கூப்பிட்ட வண்டி வந்தது அது கேர்டஸுக்காக நான் வர முடியலன்னு நேராக பார்த்து சொல்லிட்டு போட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனேன். பர்த்டே பாய் உள்ளார வந்து பிஸியாக இருந்தார், அவர் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு திரும்பி கிளம்பிட்டேன். போயிட்டா ஒரு 6 மணிக்கு வண்டி திரும்பி வருது, ஒரு 5:30 மணிக்கு. சாரதி இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பண்ணால் இல்லை, நீங்கள் கிளம்பி போங்க, நான் பார்த்துக்கிறேன், நம்ம இது நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பீம்சிங் சார் சொல்லிட்டார். அவர் ரொம்ப ஸ்பீடாக அனுப்பிச்சிட்டார். நான் கிளம்பி வந்துட்டேன். போங்க டக்குன்னு பேர் ட்ரெஸ்ஸை மற்ற இது பண்ணுங்கன்னு எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னா, அப்போ தான் பொண்ணுக்கிட்ட வந்து நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு பேசுகிற சீனை நான் உள்ளே பண்ணோன்னே சார் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறேன். அவரும் விஜயகுமார் சாரும் உட்காந்துருக்காங்க, ஃபோட்டோ ஆல்பம்லாம் பார்த்துட்ருக்காங்க, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் எனக்காக. போனோன்னே கடன் ஒர்க்க ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் இந்த சீனில் அவர் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சார். அவர் யார் சார் சொல்லுவா இந்த சீனில் அந்த கேரக்டர் ஒன்று இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, இல்லை இதில் நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி முன்னாடி நிற்க வச்சு பேசிட்டு இன்னும் மாப்பிள்ள ஓகேவா அப்படிலாம் பேசியிருப்பார் சார். ஸோ அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர். பர்சனலாக இந்த மாதிரி அனுபவம் இருக்கும். அவர் வந்து கேரவனில் ஏற மாட்டார், அப்போயே கேரவன் வந்து நிற்கும், கேரவனில் ஏற மாட்டார். இந்த ஒரு யூ பெண்டு மாதிரி இருக்கும் சார், அது ரோடு மலையில் அவர் மேக்கப் போட்டுட்ருப்பார். கேரவனுக்கும் இந்த ரோடோட இது இருக்குது இல்லையா, கல்வெட் மாதிரி ஒரு பெரிய ரோடு இருக்கும், அந்த பெண்டில் ஒரு இது அது செவரோடு இருக்குது, காம்பவுண்ட் வால் செவரோடு இருக்குது, அதில் திங்ஸ்லாம் வச்சுட்டு சேர் போட்டுட்டு மேக்கப் போட்டுப்பார். நான் இந்த செவத்தில் இப்படி கை வச்சுட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஆல்மோஸ்ட் தினம் அது நடக்கும் சார். ஒரு 17 நாள் இருந்தேன்னா இப்படியும் ஒரு 10 நாளாக தான் அவர் கூட இது மாதிரி அவர் இங்கே வந்து மேக்கப் போடுற டைமில், கேரவட்டில் மேக்கப் போடுற டைமில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். எல்லாமே பேசுவோம் சார். நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி அவர்கிட்ட டவுட்டு கேட்பேன். என்ன இன்றைக்கி கேட்டிங்கன்னா என்ன ஒரு மானசீக குருவாக நான் அவரை நினச்சிட்டு இருக்கேன் சார். அதுதான் உண்மை. அது மாதிரிலாம் கேட்பேன், அவரும் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்பா பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்க தெரியும், எனக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன். ஏன்னா 74 அப்பா, இவர் 75 என்ட்ரி, அதை பற்றிலாம் பேசியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்னென்னா வஞ்சத்தம் சாரில் ஆரம்பித்த இன்டர்வியூ சன் டிவியில் நிறைய போயிட்டு, அதுக்குள்ளே எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே முடிச்சாச்சு, டேரக்டர்ஸ் எல்லாருமே முடிச்சாச்சு. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எந்திரனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அந்த தம்பிதுரை இருக்கார்ல, பெரிய தம்பி, அவருக்கும் என்னென்னா ஆரம்பிச்சாச்சுப்பா, ரஜினி சாரோட தான் நம்ம 2 பேரும் இந்த இன்டர்வியூஸை முடிக்கணும், ஓகேவா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஒரு பிளான். அதை பண்ணிட்டோன்னா நம்ம 2 பேருக்கும் ஜன்ம சாபல்யம் மாதிரி அப்படின்னு பார்த்தா எந்திரனுக்கு இன்டர்வியூ பண்ணுறது. நான் போகும்போதே சொல்லிட்டு போகிறேன், எனக்கு எந்த நேரத்தில் முத்தம் கொடுப்போன்னு தெரியாது, எனக்கு ரெடியாக இருந்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஏன்னா எனக்கு ஐ லவ் ஹிம் அ லாட்.
அதாவது நான் எங்கே போனாலும் புக்கு படிக்கிற ஹேபிட் உண்டு சார். இந்த கிக்கு எழுதிய சாங்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது இங்கே செட்டில். அப்போ வந்து நான் புக்கு படிச்சுட்டு ஓரமாக இருப்பேன். திடீர்னு ஒரு குரல் கேட்குது, நாம் எங்கே போனாலும் புக்கு படித்து தனியாக உட்காந்துருப்போமா, யார்கிட்டையும் பேச மாட்டோமா. நிமிந்து பார்த்தா இவர் தான் அங்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க, சௌந்தர்யா மேம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நான் மட்டும் தனியாக அங்கே என்ன பண்ணிங்க வாங்க இங்கே அப்படின்னு சேர் படம். யார் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். he was making me feel comfortable. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சோல் அவர் என்னை பொறுத்த வரைக்கும். I love him a lot. I have lot of respect for him. அது மாதிரி தான். அப்போது என்னென்னா இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணு முடிக்கோங்க சார். பாதி இன்டர்வியூவில் வந்து கண்ணு முடிக்கோங்க சார், உங்களுக்கு நான் எல்லாரோட கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட ரசிகர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டோடு இருக்குது. சவக்குன்னு முத்தம் கொடுத்துட்டேன். முத்தம் கொடுத்த உடனே இல்லை அவர் இல்லை சார், நீங்கள் வந்து இது படத்தில் வாங்கின ஐஸ்வர்யா ராய் கொடுத்த முத்தம் கிடையாது, இது உங்களுக்காக ரசிகர்கள் கொடுத்த முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி சிரிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜ் மாறிடுச்சு, கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய விஷயம் பேச அப்படி இப்படிலாம் அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இப்போவும் அதை தான் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஒரு இதில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசணும், ரொம்ப டீப்பாக கேட்குறீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பார். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சந்திப்பு கிடச்சிது. அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், எதுக்கு இப்போ சர்டிஃபிகேட் விட்டு போகிறீங்க, இல்லை அங்கே போகிறேன் அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டேன். ஸ்ரீலங்காவில் போய் ஒரு 4 வருஷம் சன் டிவியில் சேனல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஸ்ரீலங்காவில் அங்கே சக்தி டிவியில் ஹெட்டாக இருக்கேன். அங்கே போகும்போது என்னென்னா ஈஸ்டர் அன்றைக்கி ஒரு பிளாஸ்ட் ஒன்று, பாம் பிளாஸ்ட் ஒன்று பெருசாக நடந்தது. சுதாகர் சார் நைட்டு கால் பண்ணுறார், எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா சார், எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க சொன்னார். யார் பண்ணுவா சரி. அப்போ இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் நமக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் இருக்கானே, அவன்ட்டு எப்படி இருக்கான்னு விசாரிங்க. சுதாகர் சார் கூட நான் நடிச்சிருக்கேன், சுதாகர் சார் கூட நடிச்சிருக்கேன், அவரோட டீம் எல்லாரும் கூட, ராஜ்பதன் சார் கூட நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நட்ராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். எல்லாரும் கூட நடிச்சதுனால எனக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இதாக இருந்தது. அப்புறமா சன் டிவிலேருந்து இது பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பேண்ட் ஃபுல்லாக ரீவேம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த 12-12-12 வந்தது. 12-12-12 வந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு பைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அது பைட் வாங்கினோம். அப்போ ஃபோன் வருது, சுபியா சார்கிட்ட ஃபோன் வருது, சார் ஒரு நிமிஷம் சார், சார் பேசணும் சார். வணக்கம் விஜய் சார், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய மனுஷன் அவர், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓகே, இனி இந்த பாயிண்ட்டை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கால் பண்ணாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் அது, ஏன்னா அதெல்லாம் நமக்கு நானாக இது பண்ணிக்கிறது தான் வச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறம் போய் அவரோட இதெல்லாம் எழுது, அந்த விஷயத்தில் அவர் சொன்ன புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் கூட அங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஆடியோ லான்ச்சுக்கு. அப்போது அந்த இதில் ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தது ஒரு மாதிரி தனி ஆரா அவர். நீங்கள் இதுக்கப்புறம் சிலோனில் வந்து ஒரு சேனல் ஹெட்டாகவே இருக்கு, அந்த அனுபவம் எப்படி இருக்கு? அங்கே பாஸ் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் சார். எனக்கு இங்கே வரவங்க வந்து இந்தியாவிலேருந்து வரணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் பேசினோன்னே அவருக்கு என்ன பிடிச்சி போச்சு. சென்ட் மீ தி நெக்ஸ்ட் ஃபைட் அப்படின்ட்டாரு. நீங்கள் பேட்டி கண்ட பிரபலங்களில் யாராவது கோச்சிட்டு இருந்திருக்காங்களா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.